அன்பு நேர்களே, நான் முதலாக பாகிஸ்தான் டெய்லி டைம் உருது பத்திரிகையின் குரூப் ஆசிரியர் ஜவாத் மாலிக் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம். ஆரம்பத்தில் இது ஒரு இந்திய சேனல் என்பதால் அவர் செய்திகளை தர மறுத்துவிட்டார். ஏனெனில் இந்தியாவுக்கு அவர் செய்தி கொடுப்பதாக பாகிஸ்தானுக்கு உள்ளுக்குள் அவருக்கு சில சிரமங்கள் வரும் என்பதனால், ஏனெனில் சில இடங்களில் பாகிஸ்தானின் உளவுகள் இவங்க எல்லாம் மோப்பம் பார்க்கிறாங்களாம். அதனால் அவர் இந்தியாவுக்கு செய்தி தருவதை எம்மது மறுத்துவிட்டார். இல்லை, நான் ஐமின் ஸ்ரீலங்கா என்றவுடன் என்னுடைய நம்பரை சரி பார்த்து கொண்டு அவர் உடன்பட்டிருக்கின்றார். இப்பொழுது அவருடைய புகைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியாக எமக்கு நாம் எப்போதும் அல்லாமல் நெருக்கடியான நிலைகள் வருகின்ற போதும் முஸ்லிம் நாடுகளின் செய்திகள் எம்மை அடைவது கடினம் என்று வருகின்ற போதும் நாம் இவர்கள் ஊடாக சில பலமான செய்திகளை பெற முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு வந்திருக்கின்றது. இப்பொழுது கூட ஈரானுக்குள்ளிருந்து கிடைக்கப்பெறாத செய்திகளைத்தான் நாம் அவர்கள் மூலமாக இப்பொழுது உங்களிடம் அள்ளி வருகின்றேன். நிச்சயமாக நாம் தொடர்ச்சியாக அவருடன் இணைந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. இன்னுமொரு ஊடகரும் கராச்சியில் இருந்து இணைந்திருக்கின்றார். ஏற்கனவே எம்முடன் இருக்கின்ற, அதாவது இந்த சாக் நாடுகளின் மிக முக்கியமான ஊடகர்கள். அதனால் அந்த கனெக்ஷன் எனக்கு இருப்பதால் நமக்கு அது அப்போது தேவைப்படவில்லை. இப்போது இந்த ஸ்டார்லிங் எல்லாம் அங்கு இல்லானாலும் இணைய சேவைகள் பாகிஸ்தானுக்குள் இல்லை என்பதாலும் இவர்களின் உதவி எமக்கு தேவைப்பட்டது என்பதனால் அவர்களிடம் நாம் இதை நாடி இருக்கின்றோம். ஆனாலும் தொடர்ச்சியாக நாம் அவளுக்கு ஒரு தொந்தரவு இல்லாமல் நாம் சில செய்திகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கலாம். சற்று முன்னர் பாகிஸ்தானின் காவல்துறை சீஃப், அதாவது IGP போன்ற ஒருவர் தான் இப்ப ஒரு செய்தியை வெளியாடுகின்றார். ஒவ்வொரு கடைசி பயங்கரவாதியும் கைது செய்யப்படுவார் என்றும், தற்போது ஈரானுக்குள் கலவரத்தை ஆரம்பித்தவர்கள் சூத்திரதாரிகளை எல்லாம் நாங்கள் விசாரித்து வருகின்றோம் என்று காவல்துறை தலைவர், ஈரானிய காவல்துறை தலைவர் சொல்லி இருக்கின்றார். அடுத்து, அதாவது இந்த ஸ்டார்லிங் இந்த நம்முடைய எலான் மஸ்க் மச்சான் நிற்கிறான்ல, அவன் ஸ்டார்லிங் வந்துகிட்டு செய்மதி கூடான தொடர்புகள் எங்கெல்லாம் வெயில் சாத்தியப்படுதோ, சூரிய ஒளி படுகின்றதோ அதன் மூலம் செய்தி பரிமாறக்கூடிய ஒரு நவீன நெட் வசதி கொண்ட இதைத்தான் இவங்கள் துண்டித்திருக்க. அதாவது பாகிஸ்தான் ஈரான் இதுல மிக வெற்றி பெற்று இருக்கின்றது. அடையப்பா, எப்படி செய்மதி ஊடான தொடர்புகள்லாம் இவன் எப்படி துண்டிச்சுக்கான் என்று இப்பொழுது எலான் மஸ்க் மச்சானும் அப்புறம் அமெரிக்காவும் மிகப்பெரிய ஆச்சரியத்தில் இருக்கின்ற 3 தினங்களுக்குள் ஈரான் தாடிக்காரனால் எப்படி இது முடிந்திருக்கின்றது என்பது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கின்றான். அதாவது நவீன முறைகளுக்கு சவால் விடும் அளவுக்கு இவர்களின் கண்டுபிடிப்புகள் அதுவும் துரிதகதியான கண்டுபிடிப்பாக பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் அதை நாம் ஏற்கனவே சொன்னமில்லை, அதாவது இந்த பயங்கரவாதிகள் சதிகாரர்களின் கைகளில் சேட்டலைட் தொலைபேசியுடன் இந்த ஸ்டார்லிங்கை கொண்டு எங்க கொண்டு போட்டாலும் அது தொடர்பு கிடைக்கும். சூரிய ஒளி எங்கெல்லாம் படுக்கணும் அங்கெல்லாம் கிடைக்கக்கூடியது. இதை எப்படி இவன் இதை தடுத்தான் என்பது ஒரு ஆச்சரியக்குரிய செய்தியாக அமெரிக்காவில் ஒரு பேசுபொருள் இஸ்ரேலில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவே ஜவாத் மாலிக் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஏனெனில் ஒரு ஆச்சரியப்படும் விடயம் என்னவென்றால், ஒரு மிகப்பெரிய குறுகிய நேரத்துக்குள் மிகப்பெரிய லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு அவர் ஜேமர் மூலம் எப்படி இவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வரத்திருக்கிறது சொல்கின்றார். ஈரானிய காவல்துறை தலைவர் சமீபத்திய வன்முறை கலவரங்களுக்கு பின்னால் இருப்பவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள கடைசி நபரும் கைது செய்யப்படுவார். பாதுகாப்பு படையினர் நடவடிக்கைகளை தொடரும், எனில் அவர்களின் ஒவ்வொருத்தரையும் எண்ணி கவுண்டிங் பண்ணி அவர்களை கைது செய்யப்படும் வரை எமது நடவடிக்கை தொடரும் என்றும் அவர் ஒரு சபதம் விடுத்திருக்கின்றார். இன்று சமீபத்திய வன்முறை கலவரங்களுக்கு பின்னால் இருப்பவர்களுக்கு ஈரானிய காவல்துறை தலைவர் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட கடைசி நபரும் கைது செய்யப்படும் வரை பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் உறுதியளித்திருக்கின்றார். அமைதியின்மை குறித்து விரிவான விளக்கத்தில் ஜெனரல் ஹமீத் ரெசா ராடன் பாதுகாப்பு எந்திரத்தின் விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு உறுதியளித்தார்.
பல முக்கிய தலைவர்களும் வெளிநாட்டு தொடர்புடைய செயல்பாட்டாளர்களும் ஏற்கனவே தடுத்து வைக்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கலவரத்தின் போது கைது செய்யப்பட்ட பல நபர்கள் வெளிநாட்டு உளவுத்துறை சேவைகளுடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் என்றும் அதில் அதிக அளவு அமெரிக்க டாலர்களை வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் மற்றும் நகர்ப்புற அதாவது சிட்டியில் ஸ்திரத்தன்மையில் பயிற்சி பெற்றவர்கள் என்றும் அவர் கூறினார். காட்சிகளை அரங்கேற்ற பயிற்சி பெற்ற நபர்களை நாங்கள் கைது செய்திருக்கின்றோம் என்று ராடன் கூறினார். பொதுமக்களின் கருத்தை கையாள காவல்துறையினரால் காயமடைந்ததாக நடிக்க அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. எதிரியின் சதி தோல்விக்கு ஈரானிய மக்களின் விழிப்புணர்வே காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். பொதுமக்கள் கலவரக்காரர்களின் வன்முறை தன்மையை அங்கீகரித்தவுடன் அவர்கள் தங்களை தூர விலக்கிக் கொண்டனர். இறுதி நாட்களில் கலவரக்காரர்கள் தனிமையில் விடப்பட்டனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இந்த பிரிவினை பாதுகாப்பு படையில் உறுதியான நடவடிக்கை எடுக்க அனுமதித்தது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். காவல்துறை அவசர தொலைபேசி எண்களுக்கு குடிமக்கள் தெரிவித்ததன் மூலம் பல கைதிகள் சாத்தியமானதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கலவரங்களில் பொதுமக்கள் உட்கட்டமைப்புக்கு எதிராக முன் எப்போதும் இல்லாத வன்முறை நடந்ததாக ராடன் கூறினார். இதில் மசூதிகள், தனியார் விடுதிகள் மற்றும் பொது சொத்துக்கள், வைத்தியசாலைகள் மீதான தாக்குதல்கள் அடங்கும் என்றும் அதிகபட்ச குழப்பத்தை உருவாக்கும் நோக்கில் அவரது தந்திரோபாயங்களை அவர் விவரித்திருக்கின்றார். பாதுகாப்பு படையினரின் நடத்தை குறித்து உரையாற்றிய அவர் அமைதி போராட்டக்காரர்களிடமிருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட கலவரக்காரர்களை வேறுபடுத்துவதற்காக கலவரங்களின் ஆரம்ப நாட்களில் காவல்துறை அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடித்தது என்பதை வலியுறுத்தினார். எங்கள் சகிப்புத்தன்மையின் வரம்பு வேண்டுமென்று அதிகமாக இருந்தது என்றும் அவர் கூறினார். அரசாங்கத்தை கொலைகாரர்களாக சித்தரிக்க கலவரக்காரர்கள் உயிரிழப்புகளை உருவாக்க முயன்றது என்றும் வாதிட்டார். அரசு தலைமையிலான வன்முறையின் கதையை உருவாக்குவதற்காக கூட்டத்திற்குள் இருந்த துப்பாக்கிதாரிகள் பொதுமக்கள் மற்றும் காவல் நிலையங்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய ஒரு தந்திரத்தையும் அவர் விவரித்திருந்தார். அப்பாவி பார்வையாளருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கொடிய சக்தியை பயன்படுத்துவதற்கு பதிலாக தியாகம் செய்யப்படும் அல்லது காயமடையும் அபாயத்தை பாதுகாப்பு படையினர் விருப்பத்துடன் ஏற்றுக்கொண்டதாக ராடான் கூறினார். கடந்த வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் நடந்த கலவரங்களின் போது ஏராளமான பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டனர். திங்களன்று மத்திய ஈரானின் இஸ்வஹான் நகரில் மாத்திரம் 30 பாதுகாப்பு படையினருக்கான இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. இதுல ஒரு விடயம் என்னண்டா, இந்த ஈரான்காரர்கள் இன்னும் இந்த உளவுக்காரன் விடுறான் தானே உள்ளுக்குள்ள. அட அறிவிச்சாமிகளா, அட யானை சூரன்களா, உங்க நாட்டுக்குள்ள தொடர்ந்து நீங்க இப்ப நாங்க அந்த 13 நாளே பல இடத்தை சொல்லிக்கிறோம். இப்ப கூட செய்மதி போனூடாக ஆயுதமும் டாலர் எல்லாம் வந்து நீங்களே சொன்னால், அப்ப நீங்க என்ன உங்களோட உளவு பட ரொம்ப இடக்கு முடக்கான மோட்டு கூட்டமா? உங்க நாட்டுல உளவு அவ்வளவு நல்ல அல்ல. வளர்ச்சி நான்கு புறத்திலும் இவங்கட ஈராண்ட உளவு அவ்வளவு நல்ல அல்ல. மோடையினர் இருக்காங்க. தொடர்ச்சியும் அவளே சொல்றாங்க, தொடர்ச்சியா ஒரு நாட்டுக்குள்ள வாரவனே இலங்கையோட கேவலம் இருக்கு. அப்படி பார்க்க போனா ரொம்ப மோசமா இருக்கு. அதுல பாகிஸ்தான் படு உஷார். பாகிஸ்தான் ஒரு சிறிய நாடென்றாலும் அவன் நாட்டுக்குள்ள சிம்பிளா விட போட்டுருவான். சரி, இப்பொழுது இதுதான் இன்றைய செய்தி. இவர் நமது ஜவாத் மாலிக் அவர்கள் அனுப்பிய செய்தியின் சாராம்சம் அது. மற்றும் அவரது இரண்டாவது பாட் செய்தியில், நாடு தழுவிய போராட்டங்களின் போது ஸ்டார்லிங்கை முடக்குவதற்காக தெஹ்ரான் ராணுவ தர மின்னணு போர் அமைப்புகளை பயன்படுத்தியது. இடையேயான உலகளாவிய சமநிலையை மறு வடிவமைத்து குறைந்த பூமி சுற்றுப்பாதை செயற்கைக்கோள் இணையத்தின் முதல் வெற்றிகரமான மாநில அளவிலான நடுநிலைப்படுத்தலை குறிக்கிறது. நாடு முழுவதும் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணையத்தை முடக்க ஈரானின் முடிவு நவீன தகவல் போரில் ஒரு திருப்பு முனை தருணத்தை காட்டியிருக்கின்றது. மியான் குழுமத்தின் டிஜிட்டல் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இயக்குநரான ஈரானிய டிஜிட்டல் உரிமைகள் நிபுணர் அமீர் ரசிடி, கடந்த 20 ஆண்டுகளாக நான் இணைய அணுகலை கண்காணித்து ஆராய்ச்சி செய்து வருகிறேன். என் வாழ்க்கையில் இது போன்ற ஒன்றை நான் பார்த்ததில்லை என்று எச்சரித்தார். இது மின்னணு தாக்குதலின் முன்னோடி இல்லாத அளவு மற்றும் நுட்பத்தை அடிக்கோடிட்டு காட்டுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தெஹ்ரான், மசாத் இஸ்வான் மற்றும் 190க்கும் மேற்பட்ட நகரங்களில் ஆட்சி எதிர்ப்பு போராட்டங்கள் தீவிரமடைந்ததால் ஜனவரி 8, 2026 அன்று தெஹ்ரான் பல அடுக்கு டிஜிட்டல் அடக்குமுறை பிரச்சாரத்தை செயல்படுத்தியது. முன்னர் மாநில கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதாக நம்பப்பட்ட செயற்கைக்கோள் அடிப்படையிலான
தகவல் தொடர்புகளை இழிவுபடுத்தும் திறன் கொண்ட மேம்பட்ட இராணுவ தர மின்னணு போர் அமைப்புகளுடன் ஒருங்கிணைத்தது. ஈரானிய நெரிசல் செயற்பாடுகள் ஆரம்பத்தில் ஸ்டார்லிங், அப்லிங் மற்றும் டவுன்லிங் போக்குவரத்தில் தோராயமாக 30% சீர்குலைத்து பின்னர் சில மணி நேரங்களுக்கு 80% தாண்டி வேகமாக அதிகரித்தன. இதனால் செயற்கைக்கோள் இணைப்புக்கு இடைப்பட்ட அணுகலின் துண்டு துண்டான பெட்பர்க் குயிட் என்று பொறியாளர்கள் விவரித்ததாகவும் வெளிப்படுத்த இருக்கின்றது. மூலோபாய அதிர்ச்சி என்பது சீர்குலைவில் மட்டுமல்ல முன்னுதாரணமாகவும் உள்ளது. இது ஒரு உள்நாட்டு அரசியல் நெருக்கடியின் போது தேசிய அளவில் ஸ்டார்லிங்கை தேசிய அளவில் வெற்றிகரமாக நடுநிலையாக்குவதற்கான முதல் சரிபார்க்கப்பட்ட நிகழ்வை காட்டுகிறது. ஈரானின் இணைய முடக்கத்தை எதிர்ப்புகளை நசுக்க நோக்கம் கொண்ட ஒரு மழுங்கிய கருவி என்று வகைப்படுத்தினார். இந்த மின்தடை ஒரு மணி நேரத்துக்கு சுமார் 1.56 மில்லியனை வடிகட்டுகிறது. இது ஒரு மணி நேரத்துக்குள் கிட்டத்தட்ட 2.0 மில்லியனுக்கு சமம் என்றும் சொல்லப்படுகின்றது. விண்வெளியில் பரவும் உட்கட்டமைப்பு கூட வலுக்கட்டாயமாக அரசு அதிகாரத்திற்கு அடிபணிய செய்யப்படலாம் என்பதை ஈரான் நிரூபிக்கும் நிலையில் ஸ்டார்லிங் பணி நிறுத்தம் சட்டமன்ற கட்டுப்பாட்டை விட மின்காந்த ஆதிக்கத்தின் மூலம் சர்வாதிகார ஆட்சிகள் எவ்வாறு டிஜிட்டல் இறையாண்மையை மீட்டெடுக்கலாம் என்பதற்கான ஒரு செயல்பாட்டாகவும் இது காட்டி இருக்கின்றது. ஆக கூடுதலாக ஒரு விடயத்தை நாங்கள் இங்கு கவனிப்போமானால், ஈரான் மின்னணு போரை செயற்கைக்கோள் இணையத்திற்கு எதிரான உள்நாட்டு ஆயுதமாக மாற்றியது எப்படி என்ற விவாதம் தான் இப்பொழுது உலக அரங்கில் பேசப்பட்டு வருகின்றது. அது எப்படி என்றால், ஈரானின் ஸ்டார்லிங்கை நடுநிலையாக்குவது ஸ்பேஸ் எக்ஸின் ராஜதந்திர அழுத்தம் அல்லது ஒத்துழைப்பை நம்பி இருக்கவில்லை. மாறாக துல்லியமான GPS அடிப்படையிலான நேரம், புவி இருப்பிடம் மற்றும் முனைய செயற்கைக்கோள் ஒத்திசைவுக்கு சேட்டலைட் அவசியமான பீம் பார்மிங் ஆகியவற்றில் விண்மீன் கூட்டத்தின் நம்பகத்தன்மையை பயன்படுத்திக் கொள்ள வடிவமைக்கப்பட்ட ஒரு மாடர்ன் மின்னணு நெட்வொர்க் கட்டமைப்பாக சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய இது விடயம். இது ராணுவ தர மிலிட்டரி ஜேமஸ் GPS. இதன் மூலம் அதிர்வெண்களை அதிக சக்தி பவர் சக்தியுடன் நிரம்பியதாக கூறப்படும் ஸ்டார்லிங் பயனர் முனையங்கள் சென்டர்கள் துல்லியமான நிலை தரவை கணக்கிடுவதை தடுத்தன. இதன் மூலம் விண்மீன் கூட்டத்தின் எண் அடர்த்தி இருந்த போதிலும் வேகமாக நகரும் குறைந்த பூமி சுற்றுப்பாதை சேட்டலைட் சிஸ்டத்தை முற்றுமுழுதாக பூட்டிவிட்டாங்க, லாக் பண்ணிவிட்டாங்களாம். எப்படிப்பட்ட திறமையான டெக்னாலஜி என்று சொல்லப்படும் ஈரான் டெக்னாலஜியில் ஒரு மிக பெரிய தலை சிறந்த டெக்னாலஜியாக உலகம் வியப்பில் ஆழ்த்துகின்றது. இந்த டெக்னாலஜி ஈரானிய மின்னணு நெட்வொர்க் சிஸ்டத்தில் ஒரு கோட்பாட்டு மாற்றத்தை பிரதிபலிக்கிறது. அங்கு ஜூன் 2025 இஸ்ரேலுடனான போரின் 12 நாள் மோதலில் ஆளில்லா வான்வெளி வாகனங்களை எதிர்கொள்ள முதலில் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் மற்றும் துல்லியமான வடிகட்டப்பட்ட வெடிமருந்துகள் உள்மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்காக மீண்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பல்வேறு பிராந்தியங்களில் 30 முதல் 80% வரையிலான பாக்கெட் இழப்புகளை அமீர் ரஷீடி கவனித்தது. மொபைல் மற்றும் அரைநிலையான ஜாமிங் தளங்களை ஜாமிங் சென்டர் பயன்படுத்துவதை வலுவாக குறைக்கிறது. இது தெஹ்ரான் ஸ்டார்லிங்க் பயன்படுத்தப்படும் கூ மற்றும் காபென்ட் அதிர்வெண்களை நாடு தழுவிய செறிவூட்டல் தேவையில்லாமல் மாறும் வகையில் குறிவைத்து அட்டாக் பண்ணிச்சு. இதனால் அதாவது இது கிட்டத்தட்ட அவங்களோட ஒரு ராணுவ ட்ரெக்கிங் சிஸ்டம் சொல்றாங்க. ஸ்டார்லிங்கின் ஈரானின் மூலோபாய ஊடுருவல் மற்றும் அது ஏன் ஆட்சிக்கு அச்சுறுத்தலாக மாறியது என்றும் ஒரு ஆராய்ச்சி இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. ஆக இவைகளையெல்லாம் பார்க்கின்ற போது மிக குறுகிய வெரி ஷார்ட் பீரியடுக்குள்ள ஈரான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறையின் ஒரு அத்திவாரத்தையே ஆட்டி இருக்கின்றது. இதைத்தான் இன்றைய உலக பரப்பில் மிக அதிகமாக ஒரு பேசப்படும் விடயமாகவும் இது மாறி இருக்கின்றது. எப்படி சாத்தியமானது? ஒரு குறிப்பிட்ட நேரத்துகள் ஜேமர் மூலம் அவங்கள நெட்வொர்க் ஸ்டார் நெட்வொர்க்கை எப்படி அறுத்தாங்கள், எப்படி கட் பண்ணாங்கள் என்ற ஒரு ஆராய்ச்சி தான் இப்ப நடைபெற்று வருகின்றது. இது கிட்டத்தட்ட ஒரு வெற்றிகரமான வெற்றி என்று சொல்லப்படுகிறது. ஆக இதுவும் ஒரு புது செய்தியாகவே வந்திருக்கின்றது. ஆம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.